ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது ஒட்டுமொத்தமாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் செயலிழந்து விட்டது. தாங்கள் செயலிழந்து விட்டதை மறைப்பதற்காக ஏதாவது ஒன்றை சொல்லி, ஒன்று டி லிமிடேஷனை சொல்லுவாங்க, இல்லை சிஏஏவை சொல்லுவாங்க, இல்லைன்னா உச்சபட்சமா இருக்கிறதுல காசா இருக்கவே இருக்கு. அது என்ன பொறுக்காம ட்ரம்ப் அதை பேசி முடிச்சு விட்டாரு. இல்லைன்னு வச்சுங்க, அதை வச்சே ஓட்டியிருப்பாங்க. இந்த சத்யராஜ் இவங்கெல்லாம் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனைக்கெல்லாம் போராடுறது இல்லை, காசா கொசாவா அப்படி போயிடுறது. நீ உண்மையான போராளியா இருந்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் போராடணும். கண்டிப்பா அவர் நடக்கின்ற போதெல்லாம் சுட்டி காட்டணும். அஜித்குமார் மரணத்திற்கு போராடி இருக்கணும். அப்ப அன்னைக்கு மட்டும் 33,000 போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இன்றைக்கு வாய்ப்புத்தி மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் உட்பட, அவங்க திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் உட்பட, அதைத்தான் நம்மளால சுட்டி காட்ட முடிகிறது. பணி நிரந்தரம் கோரி இன்னைக்கு போராடுகின்றார்கள். கேட்டா எங்களுக்கு வேகன்சியே இல்லைன்னு பொய்யை பச்சை பொய்யை ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்படி ஒரு வேகன்சியே இல்லைன்னு சொல்றாரு. நான் இந்த இடத்துல மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். அப்படி ஒரு வேகன்சி கூட இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிருங்க, நான் அரசியலை மட்டும் இல்ல இந்த தொழிலை கூட விட்டுட்டு போயிடுறேன். அவர்கள் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அவங்க செஞ்சிருக்கலாம், தற்காலிக பணி நிரந்தரம் கூட செய்திருக்கலாம். ஆனால் நாங்க சரியில்லைன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க என்ன வாக்குறுதியை கொடுத்தீங்க? பணி நிரந்தரம் செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆசிரியர்களுக்கு பழைய ஊதிய திட்டம் தருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? பொய்யான வாக்குறுதியை நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா? எல்லா வாக்குறுதியையும் ஓட்டு வாங்குவதற்காக மட்டும் ஏமாற்றி விட்டு இன்னைக்கு பணி நிரந்தரம் செய்ய மறுப்பது என்பது, நான் என்ன சொல்றேன், அதுக்கான காலி பணியிடம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பச்சை பொய். இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரையும் தனித்தேல் இருக்க முடிகிறது, தன்னுடைய வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விளிம்பு நிலை மக்களுடைய உயர்வுக்காக என்றைக்கும் பாடுபடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 35 லட்சம் 40 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது போல மாணவர்கள் விலையில்ல இது விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி மடிக்கணினியை கொண்டு வந்தது. எல்லாத்தையும் அப்படி தங்கம் விலை நிலவரம் அறிவிப்பதை போல இன்றைக்கு ஏறக்குறைய 5000 கொலைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீடை கொடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிற கீதா ஜீவன் தான் சொல்றாங்க. ஊழலுடைய உச்சபட்ச ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு எல்லா வழக்கறிஞர்களும், அதாவது 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒரு கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும். மக்களின் கடைசி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நீதித்துறை தான். அதை காப்பாற்றணும், நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. எதற்காக அப்படின்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தேவையில்லாதது அப்படின்னு அவரை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவல்களுமே இல்லை. இதை நீங்களும் ஒரு வழக்கறிஞர், இந்த கடிதம் சரியானதா? அதாவது ரைட்டோ ராங்கோ, ஒரு நீதியரசர் என்பவர் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அதை ஒபே பண்ணணும். இல்லைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செக்ஷன் 11 and 12 நீதிமன்ற அவமதிப்பு தான் வரும். சப்போஸ் அந்த தீர்ப்புல சில இன்ஃபர்மிட்டி இருக்குன்னு சொன்னா நீங்க யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அப்பீல். நீங்க சிங்கிள் ஜட்ஜ் தான் போட்டிருக்காங்க, அதுக்கு மேல அப்பீல் போகணும். அப்பீல் என்ன முடிவாகுதோ அதை தான் ஏற்கணும். அதை விட்டு நீதிபதிகளையும் ஒரு அரசியல்வாதிகளாக, ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்தாரா, அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வைங்களேன். எக்ஸப்ட் கரப்ஷன் சார்ஜஸை தவிர, ஏற்கனவே ராமசாமின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இம்பீச்மெண்ட்ல ஒரு 2/3 மெஜாரிட்டியில நீக்கப்பட்டிருக்கிறார். ஒன்றும் அதிகம் கிடையாது. 2500 ரூபா கார் வாடகையை தப்பா எழுதி எடுத்துட்டார்.
இட் இஸ் ப்ரூவ்டு ஒன்று, அதில் இது பண்ணாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர இதை வந்து ஒரு அரசியலாக்கி, அதாவது ஒட்டுமொத்தமாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் செயலிழந்து விட்டது. தாங்கள் செயலிழந்து விட்டதை மறைப்பதற்காக ஏதாவது ஒன்றை சொல்லி, ஒன்று டீ லிமிடேஷனை சொல்லுவாங்க, இல்லை சிஏஏவை சொல்லுவாங்க, இல்லைன்னா உச்சபட்சமாக இருக்கிறதுல காசா இருக்கவே இருக்கு. அது என்ன பொறுக்காம ட்ரம்ப் அதை பேசி முடிச்சு விட்டாரு. இல்லைன்னு வச்சுங்க, அதை வச்சே ஓட்டியிருப்பாங்க. இந்த சத்யராஜ் இவங்கெல்லாம் வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனைக்கெல்லாம் போராடுறது இல்லை, காசா கொசாவா அப்படி போயிடுறது, வெளிய லெவல்ல போயிடுறதுன்னு வைங்களேன். அதனால வந்து உண்மையான போராளிகளாக இருப்பவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, மானுட அறிவு இருக்கிறவர்கள், மானுடத்தை நேசிப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடணும். இதே போராளிகள், போலி போராளிகள் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ஏறக்குறைய 33,000 போராட்டங்களை முன்னெடுத்தது உங்களுக்கு தெரியும். கோவன் சும்மா இருந்த நேரத்திலே மூடு, டாஸ்மாகை மூடுன்னு 64 பேர் கள்ளக்குறிச்சியில செத்த போது அவர் போராடினாரா? நீ உண்மையான போராளியா இருந்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் போராடணும். கண்டிப்பா அவர் நடக்கின்ற போதெல்லாம் சுட்டி காட்டணும். அஜித்குமார் மரணத்திற்கு போராடி இருக்கணும். அப்ப அன்னைக்கு மட்டும் 33,000 போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இன்றைக்கு வாய்ப்புத்தி மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் உட்பட, அவங்க திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் உட்பட, அதைத்தான் நம்மளால சுட்டி காட்ட முடிகிறது. ஆனா சார், என்ன ஒரு சந்தேகம் வந்து மக்கள் கிட்டயும் இருக்கு அப்படின்னா, இப்ப செந்தில்குமார் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், கரூர் விவகாரம் இன்னைக்கு வரைக்குமே வந்து அது வந்து அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு அந்த விவகாரத்தை வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு. விஜயும் விசாரணை பிடியில் வந்து இருக்கிறார். சரி, அவரும் வந்து ஏன்னா ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கு. அப்படிங்கும் பொழுது செந்தில்குமார் அவர்கள் இதை எடுத்தது தவறு அப்படின்னு செந்தில்குமார், அதாவது வரதராஜன், அதாவது வழக்கறிஞரை வந்து கைது பண்ணாங்க. அவருடைய தீர்ப்புக்கு கருத்துக்கள் சொன்னதுக்கு கைது பண்ண திமுக. ஆனா இன்னைக்கு ஏன் இம்பீச்மெண்ட் அவர் மேல கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, 2 நீதிபதிகள் அமர்வும் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது GR சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கொடுத்த தீர்ப்பையே தான் அவரை விசாரிப்பார்னு கொடுத்தாங்க. அவர்கள் மேலையும் வந்து எந்த ஒரு கடிதமும் போகவில்லை, இம்பீச்மெண்ட்டும் போகவில்லை. GR சுவாமிநாதனை மட்டும் அட்டாக் செய்வது என்ன காரணம்? அரசியல் ரீதியா தான் பண்ணிட்டு வர்றாங்க. வந்து அரசியல் ரீதியா அதுதான், அதாவது இந்த 4.5 ஆண்டுகள்ல நான் இந்த சாதனைகளை எல்லாம் செஞ்சுட்டோம். எடப்பாடியார் காலத்தில் நடந்த போது 7.5% 22,000 ஏரிகளை தூர்வாடுறதோ, காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததோ, 4.5 ஆண்டுகளிலே இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சாதனை படைத்ததோ, 22 லட்சம் மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலமாக விலையில்லாமல் உணவுகளை கொரோனா பேரிடரில் கொடுத்ததோ, அப்படிப்பட்ட சாதனைகளை இந்த அரசு செய்யவில்லை. இதை மடைமாற்றுவதற்காக ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை சொல்லி பேசுவது இவர்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. ஏன்னா நானும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா தொடர்ந்து 25 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வர்றவன். நான் வந்து நீதியரசர்களை பத்தி நான் குறை சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக நீதியரசர் சத்யதேவ் அவர்களுடைய கதையை சொல்றேன். நீதியரசர் சத்யதேவ் வந்து காஷ்மீருக்கு ஒரு டூர் போயிருந்தார். அவர் போன போது வந்து அவர் அந்த எல்லைக்கோட்டுல காரை நிப்பாட்டாம டிராபிக் ரூல்ஸை தாண்டி காரை நிப்பாட்டார். ஜார்ஜன் வந்து பிடிக்கிறார். அவர் எதுவுமே சொல்லலை, அழைச்சிக்கிட்டு போறாங்க. கொண்டு போய் நீதியரசர் முன்னாலாங்க ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவரும் ஃபைனை போடுறாரு. அப்பதான் தகவல் வருது இவர் ஹைகோர்ட் நீதியரசர் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னாரு, அந்த இடத்தில் நான் செய்தது தவறு, நான் ஒரு சாதாரண குடிமகன், நான் அங்க வந்து டிரைவரா தான் இருந்தேன், அதனால என்னுடைய ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு போறேன்னு சொல்லி நீதியரசர் சத்யதேவ் கட்டிவிட்டு வந்தார். அப்படிப்பட்ட நீதியரசர்கள் எல்லாம் இருந்த சமுதாயம். அதனால வந்து பொதுவாக நீதியரசர்கள் என்பவர்கள் சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும். அதுக்கு தாண்டி இருக்காங்கன்னா அதுல ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது, நான் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு அப்பீல் ரெமெடி இருக்கு. அவர் தவறா போட்டிருந்தாருன்னு நீங்க கருதுனீங்கன்னா உங்களுக்கு அப்பீல் ரெமெடி இருக்கு. அதுக்கு மேல உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீங்க போகலாம். அதை விட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது என்பது மடைமாற்றுகின்ற வேலை. நேற்றைக்கு கூட பொருணை நாகரிகத்தை பற்றி 60 கோடி ரூபாய்க்கு அங்க அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கிறார். இங்க வந்து உணவுக்கு வழி இல்லாம நீங்க துப்புரவு பணியாளர் ராயபுரத்தை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் மருத்துவ 5 மாதமாக வேலை கொடுக்கல துப்புரவு பணியாளர் இவங்க ராம்கி நிறுவனத்துக்கு மாற்றினதுனால நடந்த அந்த போராட்டத்துல இவரெல்லாம் பணி நீக்கம் செய்யப்பட்டு உணவிற்கே வழி இல்லாமல் மருத்துவ சிகிச்சை காலில் ஏதோ புண்ணு வந்து அதை ஆற்ற முடியாததில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறார். இது இன்றைக்கு தமிழகத்துல இங்க நடந்து கொண்டிருக்க ஒரு சென்னையில நடக்கிற விஷயம். எங்கேயோ கன்னியாகுமரியிலயோ காஷ்மீர்லயோ நடக்குதுன்னா நமக்கு தெரியலன்னு சொல்லலாம். இங்க சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டில சென்ற வாரம் கூட மெரினா கடற்கரையில வந்து ஒரு 100-200 துப்புரவு தொழிலாளர்கள் எங்களுக்கு உணவுக்கே வழி இல்லை அப்படின்னு போராடுறாங்க. இவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய இவர்கள் ராம்கி போன்ற நிறுவனத்திலும்
கட்டிங்கோ கமிஷனோ இதுதானே இருக்க முடியும். 200 கோடியா 250 கோடி ஏதோ ஒரு கமிஷனுக்காக தனியார் நிறுவனத்திலும் தாரை வார்த்து விட்டார்கள். இப்ப வரைக்குமே அரசாங்கம் ஆமா, அதுல பதிலே சொல்லல. 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவனா 16,000 ரூபாய் வாங்கினா அவன் போராடுறான். அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய உணவு, அவனுடைய குடும்பமே அதை நம்பி இருக்கிறது. இதுல எல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு பொருளை நாகரிகத்தை கட்டி காப்பதற்கு 60 கோடியை ஒதுக்குறேன், அந்த அருங்காட்சியகத்துக்கு 50 கோடியை ஒதுக்குறேன், காகிதம் இல்லத்து நூலகத்துக்கு 100 கோடியை ஒதுக்குறேன். நான் என்ன சொல்றேன், தமிழர்களுடைய நாகரிகம் தொன்மையானது, பாராட்டப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு இருமொழி கொள்கை தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கையை தான் ஆதரிக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்க எந்த அளவிற்கு தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி பேச முற்படுகிறீர்களோ, உயிர் வாழுகின்ற மனிதர்களை, உயிர் வாழுகின்ற தமிழர்களை தொடர்ந்து வாழ வைக்கிறது இந்த அரசு இது பண்ணணும். வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொன்னா அந்த மக்களுடைய நலன் சார்ந்த பெனிஃபிஷியரி லெஜிஸ்லேஷன், மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு பார்க்கணும். மக்கள் போராடுறாங்க. இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் 2015 கொரோனா பேரிடர்ல, அதற்கு பிறகு தங்களுடைய உயிரை எல்லாம் துச்சமென மதித்து கொரோனா பேரிடர்ல கூட வேலை பார்த்த அவர்கள் பணி நிரந்தரம் கோரி இன்னைக்கு போராடுகின்றார்கள். கேட்டா எங்களுக்கு வேகன்சியே இல்லைன்னு பச்சை பொய்யை ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்படி ஒரு வேகன்சியே இல்லைன்னு சொல்றாரு. நான் இந்த இடத்துல மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். அப்படி ஒரு வேகன்சி கூட இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிருங்க. நான் அரசியல மட்டும் இல்ல, இந்த தொழிலை கூட விட்டுட்டு போயிடுறேன். 8500 ஏறக்குறைய 17,000 பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க, அதுல 7,000 பேர் ஏற்கனவே பணி நிரந்தரம் செய்யப்பட்டு விட்டார்கள் அதிமுக ஆட்சி காலத்துல. மிச்சம் இருக்கிறவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்த்து விட்டார்கள். இன்னும் அவங்க வேற எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. அவர்களுடைய வாழ்வாதாரங்கிறது இதுதான். இதை பணி நிரந்தரம் செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அப்ப அதையுமே ராம்கி நிறுவனம் போல ஏதாவது ஒரு நிறுவனத்திடம் கொடுத்து விட்டு அதுல மொத்தமா கட்டிங்க வாங்கலாமா, அவுட் சோர்சிங் விடலாம். இதுதான் இவர்களுடைய நோக்கம். சார், இன்னைக்கு நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் பணி நிரந்தரம் செஞ்சாங்க 7,000 பேருக்கு நீங்க சொன்னீங்க. ஆனா மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு, இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணமே அதிமுக தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் ஒப்பந்த பணியாளர்களை நியமிச்சதே அவங்கதான். அவங்க ஆட்சி காலத்தில் துவங்கியதுதான் இன்னைக்கு வரைக்கும் இப்படி பிரச்சனையா வந்திருக்கு. போராடுறது அவங்களுடைய உரிமை. நாங்க அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏதாவது 1-2 யோசிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அவர்கள் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அவங்க செஞ்சிருக்கலாம், தற்காலிக பணி நிரந்தரம் கூட செய்திருக்கலாம். ஆனால் நாங்க சரியில்லைன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க என்ன வாக்குறுதியை கொடுத்தீங்க? பணி நிரந்தரம் செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு திட்டம் தருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? பொய்யான வாக்குறுதியை, நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா? எல்லா வாக்குறுதியையும் ஓட்டு வாங்குவதற்காக மட்டும் ஏமாற்றி விட்டு இன்னைக்கு பணி நிரந்தரம் செய்ய மறுப்பது என்பது, நான் என்ன சொல்றேன், அதுக்கான காலி பணியிடம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பச்சை பொய். இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா? இப்ப நான் விசாரித்த விதத்தில் ஏறக்குறைய ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஜூனியர் வேடன் பத்திரிகை எழுதியது ஐசியூவில் இருக்கிறதா சுகாதாரத்துறைன்னு எழுதிச்சு. ஐசியூல எது இருக்கு, சுகாதாரத்துறை இருக்கான்னு சொல்லி எழுதினாங்க. அதுலயே அழகா அவங்க சொல்லியிருந்தாங்க, ஏறக்குறைய 6,000 மருத்துவர்கள் போட வேண்டியிருக்கு, 1,800 மயக்க மருந்து நிபுணர்கள் போட வேண்டியிருக்கு, ஏறக்குறைய 10,000 12,000 நர்சுகள் செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டியிருக்கு, 8,000 பேர் கம்பவுண்டர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அந்த மருத்துவத்துறையே சுகாதாரத்துறையே ஐசியூல இருக்குன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இதுல குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டியது, இந்த செவிலியர்கள் தான் அந்த இருக்கின்ற களப்பணியாளர்கள். அவங்கதான் பேஷண்டோட டைரக்ட் டச்சிங்ல டீலிங்ல இருக்கவங்க. இப்ப டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்க பிரிஸ்கிரிப்ஷனை கொடுப்பாங்க, போயிடுவாங்க. பட் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியவர்கள் நர்ஸுகள் தான். அப்ப ஏறக்குறைய அவங்களுடைய வெர்ஷன் என்னவா இருக்குன்னா, 6 செவிலியர்கள் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு பணிச்சுமையும் மனச்சுமையும் அதிகமாகுது. தேவையான்னு கேட்கிறேன். இதற்கு இப்ப ஏறக்குறைய இந்த அரசு வந்ததற்கு பிறகு 1,00,000 கோடி ரூபாய்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் சுகாதாரத்துறைக்குன்னு. அப்ப சுகாதாரத்துறையில நீங்க மருத்துவர்களையும் செவிலியர்களையும் போடாம வேற யாரப்ப என்ன பண்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், அதாவது நீங்க கேட்டீங்கன்னா சிறப்பா எங்க இருக்குன்னு கேட்கிறேன். சிறப்பா எங்க இருக்கு? சிறப்புன்னு எழுதி இது பண்ணிக்கிடுவீங்களா? சர்க்கரை என்று எழுதி சுவைத்து விட்டால் இனித்து விடுமா? நான் கேட்கிறேன். நீங்க பள்ளி கல்வித்துறைய அப்படி சொன்னீங்க. நீங்க ரேவந்த் ரெட்டி அழைச்சிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. சென்ற வாரம் பாத்தீங்களா, மோஹித் என்ற மாணவன் கைப்பிடிச்சுவர் உடைந்து போய் விழுந்து இறந்து போகிறான். அந்த மாணவன் இன்னும் பாக்குறோம். இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு அடுத்த 6 மாதங்கள்ல திருநெல்வேலியில சாப்டர் மேல்நிலைப்பள்ளி, அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் இறந்து போனார்கள். அன்னைக்கு நீங்க என்ன சட்டம் போட்டீங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிகளை ஆய்வு செய்யுங்கள், அங்க எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனையும் சுவர் பிரச்சனையோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க போட்டீங்க. இதை செஞ்சிருந்தீங்கன்னா, ஆமா, இதை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த இது நடந்திருக்காது. அடுத்த அந்த மோஹித் இறந்ததற்கு 1 வாரத்திற்கு முன்பு திருத்தணி எம்எல்ஏ சந்திரன்
அந்த பள்ளிக்கு பர்டிகுலரா இந்த இறந்து போன அந்த பள்ளிக்கு வந்து ஆய்வு பண்ணிட்டேன்னு சொல்லி அதை வந்து இதை எடுத்து யூடியூப்ல எடுத்து போட்டு இவர்களுடைய விளம்பர மோகத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய வாழ்க்கை, அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை, அதுவும் விளிம்பு நிலை மக்களுடைய, இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரையும் தனித்தேல் இருக்க முடிகிறது, தன்னுடைய வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விளிம்பு நிலை மக்களுடைய உயர்வுக்காக என்றைக்கும் பாடுபடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 35 லட்சம் 40 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது போல வந்து மாணவர்கள் வந்து விலையில்லா இதை விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி மடிக்கணினியை கொண்டு வந்தது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு சார் அவங்களும் இப்ப கல்லூரி மாணவர்களுக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்களே. இதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா கல்லூரிகளுக்கு நீங்க பேராசிரியர்கள் நியமிச்சிட்டீங்களா? இந்த அரசு வந்ததற்கு பிறகு ஒரு 10 பேராசிரியர் நியமிச்சதா நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஆசிரியர்களை நியமிக்காமல் நீங்க லேப்டாப் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றதே வந்து ஓட்டு வாங்குறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கும், 10வது 11வது மாணவர்களுக்கு ஓட்டு கிடையாது. அடுத்து இவர்கள் வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவராக இருந்த போது அதிமுக அரசுல லேப்டாப் வாங்கியிருப்பாங்களே, திடீர்னு வந்து குதிச்சுட்டாங்க ஆந்திராவில இருந்து. இங்க 8வதுலயும் 10வதுலயும் மாணவராக இருந்தது தானே இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு லேப்டாப் ஏற்கனவே கொடுத்துப்போமே. அதனால வந்து எல்லாமே வெற்றி விளம்பரம். இந்த விளம்பர மோகம். சென்ற வாரம் போய் ஆய்வு பண்றீங்க, இந்த வாரம் விழுந்து இறந்து போறாருன்னா இன்னமும் வந்து இதை பாத்தீங்கன்னா திருச்சியில சிங்களாபுரம்னு ஒரு ஊரு, மாதம் வந்து ஒரு அந்த பள்ளி கட்டடத்தை தொடர்ந்து வைக்கிறார் முதலமைச்சர். அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மேற்கூரை இடிந்து விழுந்து, நல்ல காலம் அன்னைக்கு வந்து பள்ளி இருந்திருந்தால் அன்றைக்கு ஒரு 10-15 மாணவர்கள் இறந்திருப்பார்கள். அப்ப பள்ளி கல்வித்துறை அதான் வந்து இந்த வாரம் ஜூனியர் விடல எழுதுறாங்க, பாழடைந்து போன பள்ளி கல்வித்துறைன்னு சொல்லி. இதுதான் உங்க கட்சி, உங்க ஆட்சியினுடைய லட்சணம். இதையெல்லாம் மறைப்பதற்காக நீங்க கீழடியை சொல்றது, அதை சொல்றது, இதை சொல்றது. நாங்க வந்து தமிழர்களுடைய தொன்மையை பேணி காக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தமிழ் மக்களையும் காக்கணும்ல. இப்ப அதிமுக வந்து அவங்க ஆட்சி காலத்தில் வந்து செவிலியர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து அவங்களாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் சொல்றாரு. ஆனா வந்து வாக்குறுதிகளை வந்து கொடுத்தா நிறைவேற்றணுமா அப்படிங்கறதும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்புறாரு. அதுதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், அதாவது வந்து அதிமுக ஆட்சியில நியமிக்கப்பட்டார்கள், பிறகு வந்து உயிரை துச்சமனம் மதித்தவங்க கொரோனா பேரிடர்ல வேலை செஞ்சாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுன்னா, எங்களுடைய அதிமுக அரசு வரும்போது உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், இதே பணி நிரந்தரத்தை நாங்களும் செய்வோம்னு சொல்லி நீங்க தேர்தல் அறிக்கையில வெளியிட்டீங்க. அப்ப 356 நீங்க அப்ப அந்த தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு விட்டு இன்னைக்கு போராடுறவங்களை வந்து துச்சமனம் மதித்து பேசுவது, வேகன்சி இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து இது வந்து போகாத ஊருக்கு வழிகாட்டுவதற்கான வேலையை மா சுப்பிரமணியன் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து வர்ற தேர்தல் ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எதிரொலிக்குங்கிற கருத்தை பதிவு. கண்டிப்பா சார். நம்ம திருப்பரங்குன்றம் விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இன்னைக்கு இந்த இரவுல சந்தனக்கூடு அப்படிங்கிற ஒரு கொடியேற்ற விழாவை கள்ளத்தி மரத்தில் நடுவதற்காக வந்து இஸ்லாமியர்கள் அங்க போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. போன வாரமே அனுமதி கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் வந்து ஏன் நாங்க போய் தீபம் ஏத்தக்கூடாதா, அவங்க ஒரு பக்கம் வந்து கொடி ஏத்துட்டும் நாங்க தீபம் ஏத்த போறோம்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் வந்து தீபத்தை எடுத்துட்டு போனாங்க. ஆனா அவங்க சாயங்காலம் வந்து 4 மணிக்கே போனாங்க. ஆனா 12 மணி வரைக்கும் பெண்களை வந்து வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்கு. ஆனாலும் அவங்களை விடுதலை செய்யவில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 12 இருந்து 15 பேர் கொடியேற்றலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தவங்க இப்போ வந்து 50-60 பேருக்கு மேல போய் கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றினாங்க. இதை கேட்ட ராஜா அவர்களையும் வந்து கைது செஞ்சாங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து கிறிஸ்தவர்களுக்கு அற்புத பெருவிழா, இஸ்லாமியர்களுக்கு வந்து ஹஜ் இல்லம் கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தையே வந்து அதிமுக அரசு தமிழக முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தைப்பூசம் வருகிறத, அதற்காக வந்து அந்த விழாவில் பங்கேற்றுக் கொள்வாரா அப்படின்னு தமிழிசை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படுமா, இந்த தீர்வு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வியாவே. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதி மத அது வரைக்கும் தொடருமா அப்படிங்கிறது, சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம். என்ன அடுத்து வந்து அங்க திருப்பரங்குன்றத்துல என்ன இருக்குங்கிறது அந்த இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்க அலுவலகத்துல தாமரை டிவியில என்ன பண்ணணுங்கிறத தாமரை டிவிக்காரங்க தான் முடிவு பண்ணணும். வெளில இருந்து ஒருத்தன் தாமரை டிவியில இன்னாரதான் வேலைக்கு வைக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல நம்ம வந்து பெருசா போய் அதை வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க நாங்க என்ன சொல்றோம், நீங்கள் நடத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துவது மக்களாட்சி என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் வந்து
எப்படி தங்கம் விலை நிலவரம் அறிவிப்பதை போல இன்றைக்கு வந்து ஏறக்குறைய 5000 கொலைகள் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீடை கொடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிற கீதா ஜீவன் தான் சொல்றாங்க. ஊழலுடைய உச்சபட்ச ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அமைச்சரே நிதியமைச்சராக இருந்தவர் சொன்னார் வந்து 20,000 கோடி அடித்து குவித்து விட்டார்கள், எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி. அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு வந்து மேயர், அங்க மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டதிலிருந்து எப்படி வந்து நகர்ப்புற உள்ளாட்சித்துறை குடிநீர் வழங்கல் துறையில ஏறக்குறைய 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்க பிரிவு தமிழக டிஜிபிக்கு நீங்க வழக்கு பதிவு செய்யுங்கன்னு KN நேரு மீது இது பண்ணாங்க. இப்ப அதை 1020 கோடி ரூபாயாக உயர்த்தி எப்படி விலை நிலவரம் உயர்வது போல அது உயர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு கோர்ட்டும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குல்ல சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல கண்டிப்பா. ஜனவரி 5ஆம் தேதிக்குள் தமிழக அரசும் பொறுப்பு டிஜிபியும் வந்து ஏன் வந்து எஃப்ஐஆர் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நடைமுறை வரும் இல்லைன்னா வந்து சிபிஐ வந்து வழக்கு வச்சு பதிய போகுது. அதெல்லாம் யாரோ ஒரு வழக்கு போட்டுதானே ஆகணும். இல்லைன்னா சிபிஐ என்கொயரி கோரி யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டுருவாங்க. அது ஒரு நடந்துதான் ஆகணும். அடுத்ததாக வந்து 4080 கோடி ரூபாய்க்கு மணல் இதுல வந்து தவறு நடந்திருப்பதாக துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்க பிரிவு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இப்ப இவர்களுடைய துறையில ஊழல் நடக்காத செந்தில் பாலாஜி கதை தான் உங்களுக்கு தெரியும். பாட்டிலுக்கு மேல 10 ரூபா டைரக்டா அனுப்புனதுல 1000 கோடி 2000 கோடின்னு ஒட்டுமொத்தமாக அத்தனை துறைகளிலும் செயலிழந்து விட்டது. போதையின் பாதையில செல்லாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் தமிழகத்துல இருக்கிற மக்களை பார்த்து மன்றாடுறாரு. அந்த வேலையை வந்து நடிகர் சத்யராஜ் போன்றவர்கள் செய்யலாம், இல்ல யாரோ ஒரு NGO செய்யலாம். அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிறது நீங்க. காவல்துறையை முடுக்கி விட்டு கைதை பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போதைப் பொருள் நடமாட்டம் நின்று போகுது. அதை விட்டுட்டு வந்து நீங்க மக்கள்கிட்ட போய் வந்து போதையின் பாதையில செல்லாதீங்கன்னு கேட்கறதுங்கிறது வந்து இந்த அரசு கையாளாத அரசா இருக்கிறது, செயல்படாத அரசாக இருக்கிறது என்பதை முதல்வரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கு.